ஈஸியா இருக்கு. அதை போய் இது ஈஸியா இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு இதை நான் டவுன்லோட் பண்றேன். ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் பண்றேன், மிச்சம்லாம் நீங்களே பண்ணிக்குவோம். ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்னா கிடையாது. இப்ப என்ன எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயம் தெரிஞ்சுப்பீங்க, அவ்வளவுதான். ரெக்கார்ட் போட்டீங்களா? HTML ஓகேங்களா. இந்த பேஜை நம்ம இப்ப நம்மளுடைய இதில் எடுத்துட்டு வந்து வைக்கணும். ஓகேவா, எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னா index.js. ஓகே, index.jsல இதை எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் பரிசீலனை பண்ண போறோம். ஓகே, நம்ம Node.js React.jsல நோட் மாடியூல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, சோர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. சோர்ஸ் இது வந்து ஓகே, அது நம்மளுடைய அப்ளிகேஷன் அங்கதான் ரன் ஆகும். பேக்கேஜ் இதெல்லாம் பார்த்தாச்சு. இதை git ignore readme விட்டுருங்க. readme-னா ஒரு அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்ணுது, ஓகேங்களா. npm start கொடுக்கணும், npm run கொடுக்கணும், அது ஓகேங்களா. readme doc, it's kind of guidelines how to run the program. ஓகே, இப்போ git ignore இது இப்ப தேவை கிடையாது. இப்ப பப்ளிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, இதுல சம்திங் இருக்கு. என்ன அப்படின்னா index.html. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, இந்த index.html தான் நம்மளுடைய சோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கீ. இங்க பாருங்க, index.js. இந்த கோடிங் பார்க்கும்போது இந்த விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாவாஸ்கிரிப்ட் ஜாவாஸ்கிரிப்ட் தான், ஓகேவா. அது என்னதுன்னு கேக்குறேன். to get the value, get element by id, root ன்னு இருக்கு. இந்த இடத்துல ஏதா இருக்கா? இல்லனா இல்ல. ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணு, அங்க ஏதா இருக்கான்னு இருக்கே. இருக்கு ஐடி ரூட்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஐடி கீழே தான் நம்ம கொடுத்த 3 காம்பனன்ட், ஹெட்டர், அபோட், ஃபூட்டர் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இங்க இருக்கு, ஓகேவா. பேரண்ட் காம்பனன்ட்டே அதுதான். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய ரூட் எலமெண்ட்டை எடுத்து அதுக்குள்ளார அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். நீ என்ன காம்பனன்ட் கொடுத்தாலும் அது எல்லாமே எங்க போகுது அப்படின்னா ரூட், ஓகேவா. அப்பெண்ட் அப்படின்னா என்னன்னா ஒன் பை ஒன்னா கீழே ஆட் பண்றது. இந்த ரூட் அப்படின்றது எங்கன்னா இருக்கும் அப்படின்னா பப்ளிக் ஃபோல்டர்ல index.html இருக்கும். பப்ளிக் ஃபோல்டர்ல index.html. ஆனா இங்க எதுவுமே இல்லையே அப்படின்னா இங்க இல்லாததுக்கு தான், ஓகேங்களா. இந்த ஐடியை எடுத்து இதுல அப்பெண்ட் பண்ணிப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா கெட் எலிமெண்ட் பை ஐடி கொடுத்து அந்த வேல்யூ எடுத்துப்பாங்க. அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னா டெக்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தான், ஓகேங்களா. இது உள்ளார என்ன விஷயம் வரணும் அப்படின்னா, நான் கொடுக்குற இந்த ஆப்ன்றது வரணும். இந்த ஆப்புக்குள்ளார போய் பார்த்தா நம்ம என்ன பண்ணிருப்போம், ஹெட்டர், அபோட், ஃபூட்டர் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இது மூணுமே இங்க வந்து உட்காந்துக்கிச்சு. ஓகே, பப்ளிக் ஃபோல்டர் தான் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா. சோர்ஸ்ல index.js சொன்னோம்ல, அதே மாதிரி ஃபைல் ரன் ஆகும்போது, ஓகேவா, ஃபர்ஸ்ட் எது ரன் ஆகும் அப்படின்னா index.html. அதுல இருக்கிற விஷயம் இந்த ஐடிக்குள்ளார தான் எல்லா டேட்டாவையும் ஆட் பண்ணும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரியாக்ட் ஆப்னு இருக்குல்ல, நீங்க டைட்டில்லாம் செக் பண்ணீங்களா? இங்க பாருங்க ரியாக்ட் ஆப்னு இருக்கு. நீங்க எதை சேஞ்ச் பண்ணீங்க, ரியாக்ட் ஆப்ஸ் அப்படின்னா இந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் பேஜ், ஓகேங்களா. இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து சேர்க்கிறோம். ஆனா நம்ம டைரக்டா app.jsல இருக்கிறது இங்கே போட்டுடலாமேனா போடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்றது ஒரு ரியாக்ட் லைப்ரரி, இது HTML, ஓகேங்களா. சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடியை இதை எடுத்து நம்ம index.jsல ஃபர்ஸ்ட் ஒரு ரூட்டை ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு இந்த ரூட்டுக்கு அப்புறம் தான் நீ கொடுக்குற எவ்வளவு காம்பனண்டா இருந்தாலும் இதுக்குள்ளதான் வரும்.
புரியுதா? மெயின் காம்போனன்ட் அப்படின்றது எங்க இருக்கும்? பப்ளிக்ல index.html. ஓகேவா? அங்கதான் இருக்கும். அதுல இன்னொரு விஷயம் பார்க்க போனீங்கன்னா இந்த பப்ளிக் URL ஒண்ணு இருக்கும். இது என்னன்னா பப்ளிக் URL அப்படின்னா localhost 3000 இருக்குல்ல, இதுதான் அது. ஓகேங்களா? பப்ளிக் URL அப்படின்றது என்ன அப்படின்னா localhost 3000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க இந்த URL கொடுக்காம நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா வேணாம். அதான் சொல்லணும். இதுல ஃபர்ஸ்ட் இது கண்டிப்பா இருக்கணும்பா. இந்த URL கண்டிப்பா இருக்கணும். ஏன் அப்படின்றத நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது தெரியும். ஓகே, பப்ளிக் URL லோகோல இருக்கு பாருங்க. பப்ளிக் URL இதுதான். பப்ளிக் ஃபோல்டருக்கு பதிலா பப்ளிக் URL கொடுப்பாங்க. இதனுடைய விஷயத்தையுமே ஏதோ ஒரு இடத்துல கான்ஃபிக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? பப்ளிக் URL இருந்துச்சுன்னா இங்க என்ன URL அது /public அப்படின்றதான் மீனிங். ஓகே, இங்க manifest file இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு போட்டோ வச்சு இப்ப நம்ம கிட்ட index.html இருக்கு. இந்த index.html டைட்டில் இருக்கு, இது இருக்கு. ஓகேவா? அசெட்ஸ் இருக்கு, favicon இருக்கு. நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா எனக்கு இவங்களுடைய அசெட்ஸ் இது மட்டும் வேணும். இத காப்பி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து இங்க போறேன். இப்ப இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டா ஒர்க் ஆகாது. என்ன செய்யலாம் அப்படின்னா பப்ளிக் URL 1 2 3 4 5 7 இப்படி போட்டாச்சு. இப்ப இது ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஒர்க் ஆகுமா ஆகாதா? URL போட்டா வந்துருமா? அதனுடைய ஃபோல்டர் எடுத்து போட தேவையா? இப்ப அசெட்ஸ்ல AOS CSS பார்த்தனா CSS வரல, கோடிங் தான், நம்மளுடைய இதுதான் வருது. அப்படின்னா அந்த URL இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த அசெட்ஸை காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய எந்த ஃபோல்டர்ல போடணும்? பப்ளிக் ஃபோல்டர்ல போடணும். இது ஒரு ஒன் பேஜ் டெம்ப்ளேட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஐடியா. ஓகேங்களா? இன் ஃபியூச்சர் இதை இந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நோடு பேக்கேஜ் வச்சு தான் நம்ம பண்ணணும். சாரி, NPM பேக்கேஜ் வச்சு தான் பண்ணணும். இப்ப அதுல இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். ஒண்ணும் இல்லைங்க, அவங்க வச்சிருந்த அசெட்ஸ் போடுற தூக்கி நம்மளுடைய பப்ளிக்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப போயிட்டு இப்ப செக் பண்ணி பாருங்க, வருது. இதே AOS இப்ப செக் பண்ணுங்க, வரும். ஏன் அப்படின்னா நம்ம அதே பாத்துல நம்ம வச்சாச்சு. ஓகே, நம்மளுடைய பப்ளிக் இதுலயுமே அந்த பாத்தை வச்சாச்சு. index.html கரெக்டா லிங்க் பண்ணியாச்சு. பப்ளிக் URL அதாவது பப்ளிக் ஃபோல்டர்ல அசெட்ஸ்ல வெண்டார்ல AOS, அசெட்ஸ்ல வெண்டார்ல AOS CSS அப்படின்னு கொடுத்தாச்சு. சோ இப்படிதான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது இப்ப ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் index.html கீழே போனீங்க அப்படின்னா header component, section, hero, main, footer. Okay, இங்க பாத்தீங்க அப்படின்னா CSS and JS இருக்கு. இந்த JS காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த JS காப்பி பண்ணி எந்த இடத்துல போடணும்? பாடிக்குள்ள தானே அவங்க வச்சிருந்தாங்க. சோ அதே மாதிரி நம்ம பாடிக்குள்ள வச்சுட்டு என்ன செய்யணும்? அதே பப்ளிக் URL காப்பி பண்ணிட்டு இப்படி லிங்க் பண்ணிடணும். இதனுடைய மீனிங் என்னன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க எந்த ஒரு ஒன் பேஜ் டெம்ப்ளேட் எடுத்தாலும் அதனுடைய CSS எல்லாம் எங்க போடணும் அப்படின்னா இதெல்லாம் ரா CSS அண்ட் JS சொல்லுவாங்க. அதாவது எழுதணும். ஓகேங்களா? நம்ம போறது எல்லாமே பேக்கேஜ் மூலியமா தான் போகும். இப்போதைக்கு இப்படிதான் பண்றோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணணும். கரெக்டா தான் லிங்கா இருக்கா, வரலன்னா சொல்லிட்டு இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் இத லிங்கா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி பாருங்க, JS-ம் வந்துருச்சு. அப்படின்னா நீங்க கரெக்டா லிங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றது தான் மீனிங். நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த காம்போனன்ட்டை index.js இது தேவையில்லை, index.html அது அப்படியே இருக்கட்டும். இப்ப மேல போய் மேல
பாடி டேகுக்கு ஏதாவது கிளாஸ் யூஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அந்த கிளாஸ் அப்படியே எடுத்துட்டு வந்து நம்மளுடைய பாடி டேகுக்கு இங்க கொடுத்துரும். பாடி டேகுக்கு சப்போஸ் இவங்க வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, கிளாஸ் கண்டெய்னர் அப்படின்னா நம்ம இந்த கிளாஸை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல கண்டிப்பா போடணும். அப்படி இல்லைன்னா சிஎஸ்எஸ் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? நம்மளுடைய நல்ல நேரம் இங்க எதுவுமே இல்லை. ஆனா ஹெட்டருக்கு இங்க பாருங்க, ஹெட்டர் அப்படின்ட்டு ஒரு காம்பனன்ட் இருக்கு. இந்த காம்பனண்ட்டை நான் காப்பி பண்ணிட்டு எங்க போட போறேன்? ஹெட்டர் இடத்துலயே வைக்க போறேன். ஹெட்டர் இந்த இடத்துல வைக்க போறேன். இப்பதான் ரியல் ட்விஸ்ட். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர்ல தாண்டவம் ஆடும். என்னடான்னு பார்த்தோம்னா கமெண்ட் லைன் இங்க ஒர்க் ஆகாது, தூக்கிடு அப்படின்னு சொல்லி இங்கேயும் ஒரு கமெண்ட் லைன் இருக்கு, அதையும் தூக்கிடு, இதையும் தூக்கிடு, இங்கே இருக்கு வேணாம், இங்கே இருக்கு வேணாம். இப்ப பாத்தீங்கன்னா பக்காவா வந்துருச்சு. சரிங்களா? இப்ப நம்மளுடைய பேஜ் போய் பார்ப்போம். ஒர்க் ஆயிடுச்சு. இப்ப ஒர்க் ஆயிடுச்சு. ரியாக்ட்ல ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. சரி, கீழே ஏதோ ஒண்ணு வருது, invalid DOM property class அப்படின்னு சொல்லி. Did you mean class name அப்படின்னு சொல்லி. இப்ப இதுதான் இங்க ட்விஸ்ட். என்ன அப்படின்னா நீங்க ரியாக்ட பொறுத்த மட்டும் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை யூஸ் பண்ணக்கூடாது. இங்க எல்லாமே கேமல் கேஸ் தான், எல்லாமே கேமல் கேஸ் தான். கிளாஸுக்கு பதிலா கிளாஸ் நேம்னு எழுதணும். ஓகே, இதை நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மொத்தமா மாத்தது. அதுக்கு பதிலா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் மாறிடு அப்படின்னு சொல்லியாச்சு. சோ அது என்ன செஞ்சிரும்னா இது எல்லாமே மாறும். சோ முடிஞ்ச அண்ணா அது எப்படி நான் பண்ணீங்க? அப்ப அந்த மாதிரி சர்ச் ஆப்ஷன் வந்துரும். இரு 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 நான் சொல்றேன். கண்ட்ரோல் F கொடுத்தா இப்படி வரும். நீ எதை சேஞ்ச் பண்ண போற? கிளாஸ் ஈக்குவல் ஏன்னா ஈக்குவல் டு போடுறீங்க அப்படின்னா ஒரு சில டைம் நம்ம கிளாஸ் காம்பனன்ட்ல ஒர்க் பண்ணும்போது கிளாஸ்னே எழுதுவோம். ஓகேங்களா? சோ அதுவுமே சேஞ்ச் ஆயிடும். அதனால நான் பெட்டர் பிராக்டிஸ்க்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிளாஸ் ஈக்குவல் டு போட்டுப்பேன். நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் ஈக்குவல் டு இருக்கிறது எனக்கு என்னவா சேஞ்ச் ஆகணும்? இங்க ஒரு ஆரோ இருக்குல்ல, டோகல் ரீப்ளேஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு இது காட்டும். எனக்கு இந்த கிளாஸ் ஈக்குவல் டு இருக்கிறது கிளாஸ் நேம் அப்படின்னு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, இது ஒன்னொன்னா மாறும். இது ரீப்ளேஸ் ஆல், இது ஓவர் பண்ணாலே தெரியாது. ஓகே, ரீப்ளேஸ் ஆல் கொடுத்த உடனே எல்லா இடத்துலயும் மாறும். புரியுதா? இதெல்லாம் சொல்லி நீதானா செக் பண்ண எடிட்டர்ல எப்படி? சரி, ஓகே, சொல்லிட்டேன், விட்டுரு. நெக்ஸ்ட் காம்பனன்ட் போயிடும். ஹெட்டர் இப்ப செட் ஆயிடுச்சு. இதுல எதுவும் உங்களுக்கு பிரச்சனை வரல. ஹெட்டருக்கு அப்புறம் ஹீரோ செக்ஷன் இருக்கு. ஹீரோ செக்ஷன்ல மாட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோன்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, இந்த ஹீரோ போண்டாவை எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு AppLoad.jsல அபோட்னு இருக்குல்ல, அந்த செக்ஷனுக்கு கண்டென்ட்டை போடும். அபோட்டே காணும். அபோட் செக்ஷனுக்கு இந்த ஹீரோ போண்டாவை போடும். மாட்டிக்கினாரு. இப்ப அபோட்னு போயாச்சு. ஆனா இங்க எதுவுமே கமாண்ட் லைன் எதுவுமே நம்ம எழுதவே இல்லை. அப்படியே ஒர்க் ஆகல. ஏன்னா இந்த ரெட் கலர் காட்டுது, கண்டிப்பா அது ஒர்க் ஆகுது. ரெட் கலர் காமிச்சாலே டேஞ்சர் தான். போயிட்டு செக் பண்ணி பார்த்தா எக்ஸ்பெக்டட் கரஸ்பாண்டிங் JSX க்ளோசிங் டேக் ஃபார் இமேஜ் அப்படின்னு சொல்லி 300 காலத்தில் நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆனா இன்புட் டைப் நான் ஓபன் டேக் போட்டேன், க்ளோசிங் டேக் போடணுமா? இமேஜுக்கு நான் ஓபன் டேக் போட்டேன், க்ளோசிங் டேக் போடணுமா? செட் க்ளோஸ் டேக்ன்றது மஸ்டா அப்படின்னா அந்த மாதிரியான ரா இதுக்கு தேவை கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா ரியாக்ட்ல வரும்போது இதே கேள்வியை கேளுங்க, பதில் சொல்றேன்னு சொன்னேன். தெரியல, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டேக் ஓபனா இருந்தாலும் அந்த டேக் கண்டிப்பா க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இந்த டேக இப்படி பேக்ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் அது அடங்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆயிடுச்சா? புரியுதுங்களா? சோ அகைன் ஒரு எரர், கிளாஸ் நேமா மாத்தணும்.
சோ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி கிளீன் பண்ணக்கூடிய ஒரு வார்னிங் எரரை டக்குன்னு முடிச்சு விட்டுருங்க. ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? கிளாஸ் நேம் போட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து இஷ்யூ இல்லாம பாத்துக்கலாம். வார்னிங் மேக்சிமம் இங்க வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ரெட் கலர்ல எரர் அடிச்சிட்டு இருக்கிறது தேவையில்லை. ஓகே, இப்ப இது வரைக்கும் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்படி ஒவ்வொரு காம்போனண்டா எடுத்து போட்டு இது பண்ணும். ஒரு டேக் வந்து JXX எலமெண்ட் அப்படின்னாலே என்ன பிரச்சனை அப்படின்னா இன்புட் டைப். எக்ஸாம்பிள் இப்ப நான் இன்புட் டைப் ஒன்னு ஆட் பண்றேன். நார்மலா எப்பயும் நம்ம பண்ற மாதிரி இன்புட் டைப் இப்படி போட்டு இந்த மாதிரி போட்டு அது அப்படியே உடனே சொல்லும். ஓகேவா? அட்ஜஸ்டன்ட் ஒர்க் ஆகலதோ 10ல 12 அங்கேயும் குத்திட்டு இருக்கு. இந்த இடம் தான் பிரச்சனை. ஓகே, சி மாதிரியே வருது. சோ எல்லா டேக்குமே கண்டிப்பா அது க்ளோஸ் ஆயிருக்கும். க்ளோஸ் ஆகல அப்படின்னா டேஞ்சர் தான். ஓகேவா? புரியுதா? காம்போனன்ட் எப்படி பிரிக்கிறது அப்படின்றது. காம்போனன்ட் பிரிக்கிறது ஆல்ரெடி தெரியும். இந்த மாதிரி போடும்போது என்னென்ன இஷ்யூ வரும் அப்படின்னா JXX அப்படின்னு சொல்லுவாங்க, JavaScript with HTML extension. ஓகேங்களா? சோ இததான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன் ஃபியூச்சர்ல ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல நம்மளுடைய நோட் மாடியூல்ஸ் வச்சு நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஒன் பேஜ் எடுத்து இந்த மாதிரி நிறைய காம்போனன்ட் கிரியேட் பண்ணி அதை லிங்க் பண்ணுங்க. நிறைய இஷ்யூ வரும்போது அதை குரூப்ல போடுங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்றது சொல்லுங்க. புரியுதா? ஈஸியா தான் இருக்கும். இது ஒண்ணும் பெரிய கமசூத்திரம்லாம் கிடையாது. ஆல்ரெடி காம்போனன்ட் பிரிச்சுட்டீங்க. ஓகேவா? அதனாலதான் நான் நேற்று கேட்டிருந்தேன் எத்தனை பேருக்கு இதுல தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ இதை ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க. ஒர்க் அவுட் ஆகும். ஆனா நான் யூடியூப்ல நான் பார்த்தேன், அங்க வந்து ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்